வாட் இஸ் எம்பெடட் சிஸ்டம்? எம்பெடட் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்ப்யூட்டரோட மதர் போர்டு எடுத்துக்கலாம். மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா CPU இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ ரேம் வேணுமோ வாங்கி போட்டுக்கலாம். SSD மாட்டிக்கலாம், ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம், கிராஃபிக்ஸ் கார்டு வேணும் மாட்டிக்கலாம். ஸோ அந்த கம்ப்யூட்டரை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய கேம் விளாடுவேன்னா அதிக கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். நிறைய படம் பார்க்கலாம், ப்ரோக்ராம் பண்ணலாம், நம்மளோட நீட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம். எம்பெடட் சிஸ்டம்னா என்னன்னா, இது எல்லாமே கலெக்ஷனாக சேர்ந்து ஒரு சிப்பில் இருக்கும். அதுவும் சின்னதாக இருக்கும். அதுக்குள்ளேயே ப்ராசஸர் இருக்கும், CPU இருக்கும், ரேம் இருக்கும், ரோம் இருக்கும், எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு IO போர்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சம் அதர் பெரிபெரல்ஸ் இருக்கும். ஜென்ரல் பர்பஸிங்கும் எம்பெடடுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜென்ரல் பர்பஸிங் ஜென்ரல் யூஸ்க்காக, எம்பெடட் சிஸ்டம் ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் தான் செய்யும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வாஷிங் மிஷினில் நீங்கள் துணி போட்டோன்னே ஒரு டைம் காட்டுதில்ல, இவ்வளோ நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்று. உங்கள் ஃப்ரிட்ஜில் இப்போ கரண்ட்டாக எந்த கூலிங் ஸ்டேட்டில் இருக்குன்னு காட்டுதில்ல, 2. இப்போ வர ஒரு சில பைக்கிலலாம் பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே இருக்குது. வண்டியோட ஃபுல் டீட்டெயிலுமே அந்த LCD டிஸ்பிளேல காட்டுதில்ல, இது 3. உங்கள் ஃபோன் கூட ஒரு எம்பெடட் சிஸ்டம் தான். உள்ளே ரன் ஆகிட்டு இருக்குது ARM ப்ராசஸர். அதுக்கு மேலே ஆண்ட்ராய்டு OSஓ iOSஓ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எம்பெடட் சிஸ்டம்னா இவ்வளோ தான். இந்தியா பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா 2030 இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு எம்பெடட் சிஸ்டம் ரிலேட்டடாக நிறையா கற்றுக்கணுன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.